18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நீ நல்லவனாக இருந்தும் கூட இந்த உலகம் உன்னை பற்றி குறை சொல்கிறார்களே, குற்றம் சுமத்துகிறார்களே என சோர்வடைந்து போகாதே. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போ. உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கும் என அனைத்தையும் நான் புட்டு புட்டு சொல்லப் போகிறேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்து தரப்போகிறது. இப்போது உன்னை குறையாய் சொல்பவர்களை நீ என பெரிதாய் நினைத்து யோசிக்கிறாய். நாளைக்கு நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து உச்சத்தை தொட்டு நிற்கும் போது திரும்பி பார்த்தால், அப்போதும் இப்போது உன்னை குறை சொன்னவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு யாரையாவது குறை சொல்வதையே வேலையாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கு இதுதான் வேலை. அவர்கள் வாழ்வில் ஒருபோதும் முன்னேற்றத்தை அடையவும் மாட்டார்கள். அடுத்தவர் முன்னேறி போனாலும் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் யாரையாவது குறை சொல்லி கீழே காலை இழுத்து விட முடியுமா என பார்த்து கொண்டே இருக்கும் இந்த மனிதர்களையா நீ பெரிதாய் நம்புகிறாய்? அவர்கள் வார்த்தைகளுக்கா முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? வேண்டாம் என் தங்கமே. யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் நல்லதோ கெட்டதோ எந்த விமர்சனத்தை உன்னை நோக்கி வைத்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே இரு. உனக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை பெரிதாக நினைத்து சோர்ந்து போகாதே. ஏமாற்றங்களும் தோல்விகளும் மனித வாழ்க்கையில் சகஜமான விஷயம். அப்படி ஏதாவது நடக்கும்போது உன் சிந்தனையை வேறு பக்கமாக திசை திருப்பிக்கொள். உன்னை காயப்படுத்தும் மனிதர்களிடமே போய் ஏன் இப்படி செய்தீர்கள் என நியாயம் கேட்டு நிற்காதே. ஏனெனில் அவர்கள் அதற்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன் மனதை இன்னும் ஆழமாக கஷ்டப்படுத்தி காயப்படுத்தத்தான் செய்வார்கள். அவர்கள் உண்மையிலேயே நியாயமானவர்கள் என்றால் உன்னை காயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் தானே? தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவர்களுக்கு மகிழ்ச்சி ஒருபோதும் நெருங்குவதில்லை. உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, உன் வாழ்வில் என்ன அமைந்திருக்கிறதோ அதை கொண்டு திருப்தியாக வாழ ஆரம்பி. உன் மனம் குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையில் தனிமையாய் இருக்க பழகு. உன் மனதை யாராவது காயப்படுத்தி விட்டால் நீ மௌனமாய் இருந்துவிடு என் தங்கமே. உன் மன குழப்பங்களை போக்கும் நானே உன் மன காயங்களுக்கும் மருந்தாக நிச்சயமாக இருப்பேன். அன்பாய் பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உண்மையான உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிந்து கொள்ளாத இந்த மனிதர்கள் கூடிய சீக்கிரமே நல்ல மனமாற்றத்திற்கு உள்ளாகுவார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கும் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை நான் தரத்தான் போகிறேன். துன்பங்களை சந்தித்த நீ இப்போது பொறுமையாய் வாழ பழகிவிட்டாய். அவமானத்தை சந்தித்த நீ இப்போது உறுதியாகவும் வாழ தெரிந்து கொள்ளிவிட்டாய். பசியை சந்தித்தால் உணவின் அருமையும் உனக்கு புரிந்துவிட்டது. தோல்வியை சந்தித்த உனக்கு இப்போது வெற்றிக்கான வழியையும் காட்டப் போகிறேன். துன்பம், அவமானம், பிரச்சனை, பசி, தோல்வி என அனைத்தையும் சந்தித்த நீ இப்போது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியையும் சந்திக்கப் போகிறாய் என் தங்கமே. இனிமேல் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ வாடி நின்ற போதும், மனம் சோர்ந்து நின்ற போதும் உன்னை தேடி வந்த உதவியவர்களை மட்டும் மறக்காமல் நன்றி உணர்வோடு இருந்துவிடு. நீ தேடி சென்றும் உதவி கேட்டும் உதவி மறுத்தவர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே. ஏனெனில் அவர்கள் எல்லாம் உதவி செய்யாததால் தான் இப்போது நீ உனக்குள் வைராகியத்தை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க துடிக்கிறாய். ஆக மொத்தத்தில் என்ன நடந்திருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்துக்கொள். எதிரியே இல்லை என்றாலும் நீ உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு ஜெயிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இரு. எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு நல்ல பெண் இல்லாத வீடு உண்மையான ஒழுக்கமும் மகிழ்ச்சியும் இல்லாத பாலடைந்த கல்லறை போலத்தான். உன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மரியாதை கொடு. அவர்களின் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு அவர்கள் ஆசைப்படுவதையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்வதற்கு நீயும் முன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய முயற்சி செய். அடுத்தவர்கள் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவரை பற்றி குறை சொல்லவே உரிமை இல்லாதவர்கள்தான். ஏன் தெரியுமா? இங்கு எல்லாரும் யாராவது தவறு செய்தால் உடனே முதல் ஆளாய் போய் நின்று குறை சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த தவறு செய்த மனிதனின் இடத்திலிருந்து பார்த்தால் தானே அவனுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவன் தவறு செய்ததற்கான காரணமும் தெரிய வரும். நீ என்ன யோசிக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. தவறு செய்யும் எல்லா மனிதர்களும் தனக்கென ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். அவருடைய கஷ்டகாலமும் அவருடைய சூழ்நிலையும் என 1000 காரணங்களை சொன்னாலும் அவர்களிடத்திலும் இருந்து நீ ஒரு முறை யோசிக்க வேண்டும். அதே இடத்தில் நீ இருந்திருந்தால் அந்த தவறை செய்திருப்பாயா மாட்டாயா, அல்லது நீ என்ன செய்திருப்பாய் என்ற தெளிவால் இருக்கும் போது மட்டும்தான் நீ அடுத்தவர் செய்தது தவறு என குறை சொல்ல முடியும். அது எதுவுமே தெரியாமல், அடுத்தவரையும் அவர்கள் வாழ்க்கையும் பற்றி ஒன்றுமே தெரியாமல் அடுத்தவரை சுலபமாய் குறை சொல்வது என்பது
எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான செயலாக இருந்தாலும் அதை செய்பவர் யாராக இருந்தாலும் என்னிடம் தண்டனை பெறுவார்கள். ஏனெனில் இங்கு யாருக்கும் யாரையும் குறை சொல்லி குற்றம் சாற்றக்கூடிய உரிமையை நான் கொடுக்கவில்லை. மனிதர்கள் அவரவர் வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அவரவர் செயல்களை சரியாய் திருத்தமாய் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர் வாழ்க்கையையும் அடுத்தவர் குறைகளையும் ஆராய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உனக்கு நிறைய நான் வசதி வாய்ப்புகளை கொடுக்கத்தான் போகிறேன். அந்த சமயத்தில் அதிகம் வந்துவிட்டதே என ஆடவும் வேண்டாம். இப்போது வருத்தம் அருமையாய் இருக்கிறாயே, சோர்வாய் இருக்கிறாயே என சோர்ந்து போய் வாடி போகவும் வேண்டாம். எல்லாமே மாறும். ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய துயரங்கள் எல்லாம் காணாமல் போகும். இப்போது கஷ்டப்பட்டு நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை இனி அழகானதாய் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் மாறும் நாள் வந்துவிட்டது.